நான் ஏற்கனவே வெளியில் வந்துட்டேங்கிறீங்க இல்லையா, அதோடு நிறுத்திட்டிங்கனாலே வெளியில் வந்துடலாம். ஆனால் அதை வந்து திருப்பி அதை வந்து கிரியேட்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கும். மனம் வந்து அதுக்குண்டான இயல்புக்குண்டானது தான். எதோ ஒன்று நம்ம செஞ்சிடுறோமோ அதை பற்றி சரியாக தவறான்னு மனசை அனலைஸ் பண்ணி இது சரி தப்புன்னு ஒன்று நமக்குள்ளே விடை கொடுத்துடும். அந்த சரின்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை மறக்கணும், இல்லை தவறுன்னு கொடுத்துட்டாலும் அதோடு மறந்துடணும். ஆனால் நம்ம அதோடு மறக்காமல் மீண்டும் மீண்டும் அதையே திருப்பி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த தப்பை திருப்பி செய்யலாமான்னு யோசிப்போம், இல்லை அது சரின்னா திருப்பி செய்யலாமான்னு யோசிப்போம். இந்த திருப்பி செய்கின்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் வரக்கூடாதுங்கிறது தான் அதுலேருந்து நம்ம விலகிறதுக்கு வழியாக இருக்கும். அதான் அந்த முற்று பெறாமல் நான் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அவர் இறந்துட்டாரேங்கிற அந்த பதட்டம் உங்கள் மனதிற்குள்ளாகவே பொங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ சரி செய்ய வேண்டியது உங்கள் மனம்தான். அதனால் மனதை வந்து செம்மைப்படுத்திட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அதனால தான் மனதை ஆராய்ச்சி செய்யணும். மனதை வளப்படுத்துகின்ற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அது தியானமாகும். அது தவிர வேறு வழி இல்லை.